ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரவுண்டு நெக்கை பயன்படுத்தி சூப்பரான ஒரு ஃபேன்சி லேஸ் ஒர்க் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அழகாக ஈஸியாக பொறுமையாகவே நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நம்ம ரவுண்டு நெக்கு தச்சு முடித்தா அயன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கழுத்தை ஒட்டியே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பட்டை லேஸ் இது தனியாகவே விற்கிது. இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா வளைவு நெளிவுகளுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த லேஸ் ஒரு பண்டல் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். எந்த லேஸ் ஒர்க்குமே விரும்பாத நபர்கள் கூட இந்த ஒரே ஒரு லேஸ் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். இந்த லேஸை பாருங்கள், அழகாக நம்ம கழுத்தை ஒட்டியே தைக்கணும். கழுத்தை ஒட்டி தைக்கும் பொழுது அந்த துணியோட கழுத்து பகுதி வெளியில் தெரியக்கூடாதா, அந்த அளவுக்கு இந்த லேஸை கவர் பண்ணி அழகாக பொறுமையாக தைச்சிக்கலாம். இந்த லேஸ் தைக்கும் பொழுது அந்த சைடு இந்த சைடு நகண்டு வந்துடக்கூடாதா, அந்த அளவுக்கு பொறுமையாக தைச்சிக்கலாம். லேஸ் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேறு வேறு கலர் நூல் போடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒன் சைடு நம்ம தச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். போடும் பொழுது பொறுமையாக அழகாக நீட்டாகவே போடணும். இந்த லேஸ் தைக்கும் பொழுது ரொம்பவே சூப்பராக அழகாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஒரு லைன் லேஸே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸை நம்ம கரெக்டாக சென்ட்ரு பண்ணி மடிச்சுக்கலாம். கரெக்டாக அந்த மாதிரி சென்ட்ரு பண்ணி மடித்ததுக்கப்புறமா பாருங்கள், நம்ம டேப்பில் இருந்து கரெக்டாக 1 இன்ச்சில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்போதுமே 2வது லைன் போடும் பொழுது மார்க் பண்ணி லைன் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால் லைன் போட்டோம் அப்படின்னா ஒரே அளவாக நேராக கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம லேஸ் ஒர்க்கு தைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சென்ட்ரு பகுதியில் அப்படியே பாருங்கள், ஒரு வளைவு ஷேப் நம்ம கொடுத்துடலாம். கீழே இடுப்பு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நேராக நம்ம லைன் போட்டுக்கலாம். எப்போதுமே சாக் பீஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தைக்கும் பொழுதே அது பாதி அழிஞ்சிரும். வேறு நம்ம சாக் கட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அழியவே அழியாதான், அப்படியே ஒட்டிக்கிறோம். நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் அந்த டிசைன் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே சாக் பீஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் அப்படியே திருப்பி விட்டுட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சா அந்த சைடு அப்படியே விழுந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு அந்த சைடுமே மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். நூல் பிசுறு எல்லாமே கையோடையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி லேஸ் தான் பயன்படுத்தி தைக்க போகிறோம். இப்போ நார்மலாக பிளெயின் லேஸை தைச்சோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது சிம்பிளாக இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும் நம்ம பிளெயின் லேஸை யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயம் 4 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸ் தான் யூஸ் பண்ணணும். 2வது லைன் தைக்கும் பொழுது இந்த மாதிரி ஃபேன்சி லேஸை யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா அந்த டிசைன் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஹெவி லுக்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒர்க்கு அதிகமாக இருக்க மாதிரியே தெரியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. லேஸ் ஒர்க்கு தைக்கிறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சால் போதுமானது. ஈஸியாக நம்மளால் அதிக பணம் சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒன் சைடு நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த லேஸ்லையே இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவர் மேலே தையல் படக்கூடாது. ஓகேங்களா? இந்த லேஸ் மேலேயே இந்த ஓரத்தில் ஒரு தையல், அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். கண்டிப்பாக லேஸ் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு நம்ம ஃப்ளவர் லேஸை பயன்படுத்தி தைச்சிட்டோம். அதே மாதிரியே இந்த சைடுமே கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே தான் தைக்கணும். ஓகேங்களா? கோட்டுக்கு அந்த சைடோ இந்த சைடோ நகண்டு வந்துடாமல் கரெக்டாக அந்த கோட்டை ஒட்டியே பொறுமையாக நம்ம தைச்சிக்கலாம். எப்போதுமே நம்ம கஸ்டமருக்கு தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேன்வாஸ் பயன்படுத்தி தைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
பழகுறதுக்கு மட்டும் நம்ம வந்து நார்மலாக நம்ம பழகிக்கலாம். கஸ்டமருக்கு தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேன்வாஸ் பயன்படுத்தி தைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு பார்க்கும் பொழுது வேறு லெவலில் ரொம்பவே சூப்பராக பக்காவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி லேஸாக நம்ம பயன்படுத்தி தைச்சிக்கலாம். பிளெயின் லேஸ் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் நம்மளுக்கு 10 ரூபா தான் வரும். அது ஒவ்வொரு லேஸை பொறுத்து இருக்குது, டிசைனை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம தைக்கிற அந்த ஃப்ளவர் லேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகளில் 1 மீட்டரோட விலை 15 ரூபா, ஒரு சில கடையில் 20 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இதே நம்ம ஹோல்சேலில் வாங்கி வச்சுட்டு தச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த லேஸ்லேயுமே நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். லேஸ் வந்து ஒரு ரோலாக வாங்கி வச்சுட்டு நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா லேஸ் வந்து அடிக்கடி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக பிகினராக இருக்கிறவங்க இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ சென்ட்ரு பகுதியில் நம்ம வந்து பவு வந்து தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி செவ்வக ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நம்ம வந்து ஒரு 2 சைடு மட்டும் தையல் போட்டுக்கலாம். 1 சைடு மடிப்பு இருக்கா, அதனால 1 சைடு மட்டும் ஓப்பனாக விட்டுட்டு மீதி 3 சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணி இதை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இந்த கார்னர் பகுதியில் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இந்த மாதிரி அழகாக நம்ம குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அதோட சேஃப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடச்சிடும். இப்போ ஓப்பனான பகுதியை பாருங்கள், உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் பிசுரை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு இந்த ஓப்பன் தெரியாத அளவுக்கு நேராக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ துணி என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கணும். இந்த சைடும் அந்த சைடும் மட்டும் நம்ம படிமான தையல் போட்டாலே போதுமானது. இப்போ இந்த துணியை 2ஆக மடித்து இதை அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் நம்ம குட்டி குட்டி ஃப்ளீட்டாக எடுத்துட்டு இதில் நம்ம நூல் வந்து துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கணும். இது போல் பாருங்கள், 4-5 முறை நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு பூ கட்டுற மாதிரி நம்ம டபுள் நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைனை பாருங்கள், நம்ம ப்ளவுஸோட சென்டர் பகுதியில் கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ கெட்டி தையல் போட்டுட்டு இந்த நூல் பிசுரை நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எல்லா சைடுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் அழகுபடுத்துறதுக்காக ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கோம். இந்த டிசைனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் லேஸ் 10 ரூபா 1 மீட்டர், ஃப்ளவர் லேஸ் 1.5 மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு ஸ்டோன் பீஸ் நம்மளுக்கு 15 ரூபா வரும். அது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் டிசைன் வச்சுருக்கோம். அதுக்கும் எல்லாத்துக்கும் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து இந்த டிசைனுக்கு நம்ம 150 முதல் 250 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிசைனை பார்த்து கற்றுக்கங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கஸ்டமருக்கு நீங்கள் தச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பக்காவாக அழகாக இருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.